ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். புயலுக்கு முன் அமைதி அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி எபிசோட நான் பார்த்தேன். ஸோ பெரிய கலவரங்கள்லாம் நடக்க இருக்குது. பட் இன்றைக்கி ஒரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான எபிசோட் நம்ம வீக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம எல்லாரையும் அப்பப்போ ஆறுதல் படுத்தி பார்ப்பாங்க நம்ம மகாநதி டீம். ஸோ நேற்றுக்கு தான் வந்து நம்ம வீக்காக்கு இடையில் அவ்வளோ பெரிய ஹீட்டட் ஆர்குமெண்ட் எல்லாம் போச்சு. இன்றைக்கி கேஷுவலாக விஜய் கால் பண்ணி வந்து தான் நான் தேடுவேன் தெரியாதா காவேரி அப்படின்னு சொன்னோடனே நம்ம பழைய காவேரி வந்து மாறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் காவேரி வந்து எவ்வளோ ஒரு பியூர் சோல் அப்படின்றது இன்றைக்கி நம்ம வெண்ணிலா கிட்ட அவங்க நடந்துக்கிட்ட விதத்தில் இருந்து நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நேற்று தான் வந்து அப்படி அவங்க பிஹேவ் பண்ணாங்க. ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணி தள்ளி விட்டு அடித்து எல்லாமே பண்ணாங்க. காவேரியுமே ரொம்ப ஹர்ட் ஆகியிருந்தாங்க. பட் இன்றைக்கி அவங்க ஒரு பேஷண்ட் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போயிட்டு சாஃப்டாக பேசி திருநீர் எல்லாம் வச்சு விட்டாங்க. ஸோ அப்போ வந்து லைட்டாக ஒரு ஸ்மைலுமே பண்ணாங்க. ஸோ ஓகே, அவங்க ஆக்ட் பண்ணலை, கண்டிப்பாகவே வந்து அவங்க பேஷண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்றது புரிய வருது. பட் இன்னும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகலை. அப்பப்போ எப்படி சொல்கிறது, சந்திரமுகி பேய் வந்து உள்ளே போய் பூந்துக்கிட்ட மாதிரி அப்பப்போ பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டாக தான் வந்து இன்னும் வெண்ணிலா இருக்காங்க. ஸோ அது எந்த டவுட்டும் வேண்டாம் அப்படின்னு டீம் வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. அவங்க திருநர் வச்சு விட்டதை பார்த்து விஜய் வந்து அப்படியே ரசிக்கிறாரு. ரசித்து க்யூட் கிறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு புது பெருமை வச்சுருக்காரு. நிஜமாவே க்யூட் தான் நம்ம காவேரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான சீன் வீக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் திருநர் வைப்பியா, எனக்கு வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்டதும் காவேரி வந்து அழகாக வச்சு விடும்போது அப்படியே வந்து ஒரு குட்டி ஹக்கு. ஸோ பார்க்குறதுக்கு விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு வீக்கா ஃபேன்ஸ்க்கு. எனிவேஸ் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நேற்று வந்து நான் கன்ஃபியூஸ் ஆனது இல்லாமல் உங்களையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் இதோட முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல நாளையோட நம்மளோட நாளைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நாளைக்கு தான் நம்ம வீக்காவுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. எபிசோட் படி இன்னைக்கு 23rd Jan வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து அவர் சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுன்னு மட்டும் தான் சொல்றாரு. ஆஸ் யூஷுவல் அந்த சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அது வந்துட்டு விஜய்க்கு எவ்வளோ பெரிய பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்றது இன்றைக்கே தெரிய போகுது. நாளைக்கு வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இந்த காஸ்டியூமில் தான் பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இல்லையா. ஸோ காவேரி வந்து அப்படியே மைண்ட்குள்ளேயே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பண்ணிட்டு நான் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கேட்காம ஆஃபீஸ்க்கும் நான் போயிட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே ரெசிக்னேஷன் மெயிலுக்கு தானே நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பட் விஜய் வந்து ஆஃபீஸ் டைம் சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. பேக் பண்ண சொன்னதும் கொடைக்கானல் போகிறதுக்கு தான் அப்படின்றது எதையுமே வந்து கிளியராக எதுவுமே சொல்லலை. ஈவன் ஆஃபீஸ் போயிட்டு வந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னதுமே வந்துட்டு எங்கன்னு கேட்கும்போது கூட அது வந்து சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே மறைக்கிறாரு. பாப்போம் இது எங்க போயிட்டு முடியுது அப்படின்னு சொல்லி. ஸோ எங்க போயிட்டு முடிய போகுதுன்றது நமக்கு தெரியும். இன்னொரு சைடு காவேரியோட அம்மாவுமே வந்து ரொம்ப ஹாப்பியா அவங்க பொண்ணுக்காக, அதாவது வெட்டிங் ஆனிவர்சரி நாளைக்கு வருது இல்லையா. ஸோ அதனால சாரி எல்லாம் எடுத்து வச்சு பிளவுஸ் எல்லாம் வந்து அவங்களே கையால தச்சிருக்காங்க. ஈவன் சாரி செம்மையா இருந்துச்சு, அட்ராக்டிவா இருந்துச்சு, ரெட் கலர். ஸோ காவேரிக்கு சூப்பரா இருக்கும். பட் அதை வந்து அவங்க கட்டுவாங்களா இல்லையான்றது என்னால் கெஸ் கூட பண்ணி பார்க்க முடியல. பட் அதுக்கான ஆரி ஒர்க் பிளவுஸுமே வந்து அவங்க ரெடி பண்ண போகிறாங்க. இன்னொரு சைடு ஒரு வேலை செப்பரேஷன் ட்ராக் வருமோ, வீட்டை காலி பண்ணுவாங்களோ அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு பேஸ் இன்னைக்கு இருந்துச்சு. ஏன்னா எப்போ வந்து காவேரிக்கு முன்னாடி உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லையே அப்படின்னு பாட்டி வந்து குமரன் அண்ட் கங்கா கிட்ட கேட்கும் போது இந்த புறா குண்டில் எப்படி பெற்றுக்கிறது அப்படின்ட்டு கோவமாக போகிறாங்க. ஸோ அதை சாரதாமா கிட்டே சொல்லும் போது அவங்க வந்து அதை யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணது குமரன் கங்காவோடைய அந்த ப்ரைவசிக்காக தான். பட் இருந்தாலுமே அவங்க மருமகன் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இங்கே இருக்காங்க. இப்போ மருமகன் மேலேயே இவ்வளோ பெரிய ஒரு பழி வரப்போகுது. ஏன்னா அங்கே யமுனா வந்து செம்ம ஆட்டம் ஆடிடுறாங்க. இன்னைக்கு எபிசோட்லேயே நிவின் கிட்ட வந்து கேட்டுட்டாங்க என்னத்துக்கு இப்படி எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ நாளைக்கு கண்டினியூட்டியாக அவர் வந்து கோவமாக நடந்த உண்மைகளை சொல்ல போகிறாரு யமுனா கிட்ட. யமுனா டைரெக்டாக அங்கே இருந்து டெய்லர் ஷாப் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. காவேரியோடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அவங்க சாரி தச்சுட்டு இருக்கும்போது காவேரி வாழ்க்கையை என்ன நடக்குமோ அப்படின்னு பயத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காவேரி மேலே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஸோ அவ்வளோ அக்கறை இருக்கவங்க டேரெக்டாக காவேரி கிட்டேயே போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கேட்டிருக்கலாம். அதர்வைஸ் விஜய் அண்ட் காவேரி சேர்ந்து எவ்வளோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த மேரேஜ் விஷயத்தில். ஈவன் விஜய் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கில் அவங்கள டேரெக்டாகவே போய் பார்த்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். பட் இவங்க டேரெக்டாக அம்மா கிட்ட பேசி அதுக்கப்புறம் ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அதை ஓப்பன் பண்ணி இப்போ வந்து பெரிய புயலாக வந்து நாளைக்கு எபிசோடில் வெடிக்க இருக்குது. ஸோ பயங்கரமான எபிசோட் நமக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த ப்ரொமோ கண்டென்ட் இன்னும் காவேரி போயிட்டு தனியாக அதை பேக் பண்ணும்போது மைண்ட் வாய்ஸில் பேசுறது மட்டும்தான் இல்லை. ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக ஒரு ஹை வோல்டேஜ் ப்ரொமோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கன்ஃபார்மாக வந்து இதே காஸ்டியூமில் பசுபதி வராரு, சித்தப்பா இருக்காங்க, பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் லைன் அப்ல இருக்குது. ஸோ எல்லாரும் மனசை திடமாக வச்சுக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.